ஜென்ம ஜென்மோ ஜென்மே ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 98. அமைதியாய் தேவைகள் ஏதும் இல்லாமல் போய்கொண்டிருந்த ஈஸ்வரி அம்மாளின் வாழ்நாள் திடீரென பிரச்சனை ஏற்பட்டது. தனது மகன் ஒரு பிரச்சனையில் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு சிக்கிக் கொண்டார். அவர் வீட்டிற்கே வர முடியாத ஒரு அபத்தமான சூழ்நிலை. இவரது மகனை அடித்து துன்புறுத்தி விட்டார்கள். துடித்து போன ஈஸ்வரி அம்மாள் கண்ணீரும் கம்பளையுமாய் பாட்டியிடம் சென்றார். இவர் கூறுவதற்கு முன்பே நம் பாட்டியார், பேரனை நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத என்று கூறினார். அதேபோல் அப்பிரச்சனையை முடித்துக் கொடுத்து பாதுகாப்போடன் இவரது மகன் வீடு வந்து சேருவதற்கு ஒரு துணையாக இருந்தார் நம் பாட்டியார். தற்சமயம் மனைவி குழந்தைகள் என பாட்டியின் கருணையோடு நலமோடு வாழ்ந்து வருகிறார். ஈஸ்வரி அம்மாளுக்கு செய்வினை பிரச்சனை ஒன்றும் இருந்து வந்தது. அதையும் பாட்டியே சரி செய்து சுக்குநூறாய் போக வேண்டிய குடும்பத்தை காப்பாற்றி இன்று வரை இவரது குடும்பத்தை நம் பாட்டியார் காப்பாற்றி வருகிறார். ஈஸ்வரி அம்மாள் பாட்டியிடம் நெருங்கி பழகும் வாய்ப்பு இருந்தும் தனக்கான பொண்ணோ பொருளோ கேட்டதில்லை. சில வெளியூர் அன்பர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். பின் நிறைவேறியவுடன் பாட்டிக்கு தங்கச் சங்கிலி போன்ற விலை உயர்ந்த ஆபரணங்களை நன்றி காணிக்கையாக பாட்டியின் கழுத்தில் போடுவார்கள். அதை பாட்டியார் விருப்பப்படும் அன்பர்களுக்கு பாட்டியே தன் கையால் போட்டு விடுவார். ஒரு முறை ஈஸ்வரி அம்மாளை தன் மடி மீது உட்கார வைத்து தலையெல்லாம் கோதிவிட்டு ஆசீர்வதித்து மகளைப் போல் பாசம் செய்தார் நம் பகவான் பாட்டியார். ஈஸ்வரி அம்மாளுக்கு சில நேரம் சாமி வந்துவிடும். அதையும் பாட்டி இவரிடம் குறிப்பிட்டுள்ளார். இனி நீ தாலி போடாத, அத பேரன்ட்ட கொடுத்துடு என்று பாட்டி கூறியதிலிருந்து இன்று வரை ஈஸ்வரி அம்மாள் தாலி அணிவதில்லை. மற்றொரு முறை நம் பகவான் பாட்டியார் ஈஸ்வரி அம்மாளை பார்த்து, உன்னிடம் யாராவது குழந்தை வரம் கேட்டு வந்தால் கொடு, பிறக்கும் என சொன்னார்கள். இனிமேல் நீ செருப்பும் அணியாதே என்றும் சொன்னார்கள். பாட்டி கொடுத்த சத்திய வாக்கை, அந்த வரத்தை பெரும் உவகையுடன் பெற்றுக்கொண்டார் ஈஸ்வரி அம்மாள். மோகனூரிலிருந்து கொடுமுடிக்கு சென்றவுடன் சில அன்பர்கள் ஈஸ்வரி அம்மாளிடம் குழந்தை வரம் கேட்டு நிறைய அன்பர்களுக்கு குழந்தை வரம் கொடுத்து அவர்களுக்கு அப்பாக்கியமும் கிட்டியுள்ளது. அதற்கு சன்மானமாக பணமாகவோ பொருளாகவோ யாரேனும் ஈஸ்வரி அம்மாளிடம் கொடுத்தால் அதை அவர் வாங்க மறுத்து விடுகிறார். பாட்டி தந்த வரம் இது, அதை அனைவருக்கும் தருவதே என் கடமை என்கிறார் ஈஸ்வரி அம்மாள். தொடர்ந்து பயணிப்போம் பாட்டியுடன். ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.